இது வீக்லி ரீகேப் தான். என்ன நாள் நடந்துச்சுன்னா, ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து பாலாஜி பவனில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து அப்படியே நேராக வந்து ஒரு இடத்துக்கு போய்ட்டு அப்புறம் வந்து ஜெயச்சந்திரன் போயிட்டோம். ஜெயச்சந்திரனில் வந்து செம க்ரௌடாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப க்ரௌடு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட க்ரௌட் அதிகமாக இருந்தது. இது என்னோடய நெக்ஸ்ட் டே அவுட்ஃபிட். இது வந்து வெஸ்ட் சைடில் வாங்கின ட்ரெஸ்ஸு, வெஸ்ட் சைடில் வாங்கின பேண்ட்டு, H&Mல வாங்கின டாப்பு. உங்களுக்கு எது வேணா லிங்க் வேணால் டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இது வந்து ஒரு காஸ்ட்யூம். இது என்னதுன்னா, இது வந்து ரெண்டுமே வெஸ்ட் சைடில் எடுத்தது தான். இந்த டாப் அண்ட் இந்த ஸ்கர்ட்டு ரெண்டுமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கு நான் வந்து அந்த பர்கண்டி டாப்புக்கு பர்கண்டி பர்கண்டி ஸ்லிப்பரோடய பேர் பண்ணியிருந்தேன். அண்டு இதெல்லாம் வந்து நியூட் கலர் ஹீல்ஸ். இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக இளநீ குடிச்சிக்கிட்டோம். ஏன்னா வந்து லன்ச்சு கொஞ்சம் டைம் ஆனதுனால கொஞ்சம் இளநீ குடிச்சிட்டு வந்து தான் வந்து லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் நாங்கள் வந்து இந்த ஹீல்ஸ் தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஹீல்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது. இந்த ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது. இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து கம்ப்ளீட் அவுட்ஃபிட் வந்து செக். இது என்னென்னா, பர்கண்டி டாப்புக்கு பர்கண்டி வேலரேட் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து ஹோம் சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து சேல் போயிட்டுருந்தது. நல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நான் வந்து மூவி போயிருந்தேன். மூவியில் வந்து சிக்கன் ரேப் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். அண்ட் ஹவுஸ்மேட் மூவி இந்த வீக்லேயே நான் செகண்ட் டைம் போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மூவி. அண்டு டு தி கோர் பெஸ்ட் எல்லாமே அந்த மூவியில் காஸ்டிங் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் தென் மூவி முடிச்சுட்டு ஒரு ஃபிட் செக் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் வந்து கோலம் வந்து இதுக்கு லோட்டஸ்க்கு வந்து கலர் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து இந்த வீக்லி இதுன்றனால கோலம் தான் அந்த டைம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அதனால் அதெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த லோட்டஸ்க்கு வந்து பிங்க் கலர், வெளியில் வந்து டார்க் பிங்க் கொடுத்துட்டு உள்ளே வந்து லைட் பிங்க் வந்து கலர் கொடுத்துட்ருந்தாங்க. இது எப்படின்னா வந்து பசுக்கு வந்து நடுவில் வரா மாதிரி அப்படி வந்து நாங்கள் வந்து இந்த லோட்டஸ் வச்சுருந்தோம். லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தோம். இதான் இந்த லோட்டஸ். அண்ட் தென் வீட்டில் மாடி டெரஸில் வந்து கொத்தமல்லி வளருது. நான் வெறும் சீட்ஸ் தான் போட்டேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக வளருது கொத்தமல்லி. அதை வந்து நான் கட் பண்ணி சிக்கனில் போடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலி ஒர்க்கே வீட்டில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொத்தமல்லி எடுத்து வீட்டில் கார்டனில் வந்து ஆனால் வந்து இன்னும் நல்லா பெருசாக வளரும்போது வாசம் அதிகமாக இருக்கும். இப்போ கம்மியாக இருந்தனால கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் தென் இது வந்து பாலில் வந்து சீஸ் செஞ்சேன் நான். பாலில் எவ்வளோ க்ரீமியான மில்கில் வந்து கொஞ்சோண்டு லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சிட்டிங்க, கொஞ்சம் சூடு வரும்போது புழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீஸ் வந்துடும். அண்ட் தென் மாவு அரைச்சி வச்சுட்டேன். நாளைக்கு நான் அரைச்சி கையில் கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.